வாலி சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் கூட ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவு. இது தெரிஞ்சுதா உங்களுக்கு அந்த டைம்ல இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு அந்த டைம்ல உணர்ந்தீங்களா நீங்க? இல்ல, இல்ல. உணரவே இல்ல. சின்ன பிள்ளையா போயிட்டு ஜாலியா ஆமாமா. அவங்க நான் கிட்ட. அதெல்லாம் இப்ப தான் நெனச்சு பார்ப்பேன். நம்ம என்ன பேஸ்ல வந்துக்கிறோம் அப்படி. ஆமா. ஏன்னா நீங்க ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க, நான் வாலி சாருக்கு வந்து மீன் குழம்புலாம் வீட்ல இருந்து எடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாரி. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், அப்ப எவ்வளோ க்ளோஸா இருந்தா நீங்க அந்த மாரி ஒரு இதுல இருந்திருப்பீங்க. அப்போ டிட் ஹி ஈவன் ரியலைஸ் தட் ஹி வாஸ் இன் இஸ் வெரி ஒரு ரொம்ப ஒரு சாஃப்ட் ஸ்பாட்ல இருந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு அப்ப ரியலைஸ் ஆச்சா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சா? இல்ல. வாலி ஐயா வந்து ஒரு பெரிய கவிஞர்னு எனக்கு தெரியும். ஆ. ஆனா, அவர் ஒரு பல சகாப்தங்கள கடந்தவரு. அவருக்கு எங்கிருந்து வராரு? எம்ஜிஆர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு சிம்பு வரைக்கும் அவருடைய பயணம், நீண்ட பயணம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் மனசுல வச்சுக்கிட்டு அவர்ட்ட பழகவே இல்ல. கொஞ்ச நாள் அது ஆரம்பத்துல அவரோட அந்த மரியாதை, அதாவது மதிப்பு இருந்தது. அப்புறம் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு என்ன பெருமை? அதெல்லாம் ரொம்ப இயல்பா இருக்கிறது தானே. அப்படி ஆயிட்டேன் நானு.